பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு நான் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு பெர்மிஷன்லாம் கேட்குறாரு. சபாநாயகர் ஆக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவர் இப்படி ஆக்ஷன் பண்ணுறாரு. அதாவது இதோட முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி. அது பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னமே தவிர நாங்கள் திமுக சொல்லலை. அப்போ ஏன் உனக்கு உரைக்குது? பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்று இப்போ கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்பான்னு சொன்னது தப்பா போச்சு. இதைத்தான் இவங்க அப்பாவை காணும்னு இவரு கிண்டல் பண்ணாரு. உங்க அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அதுக்கு வெளியே போய் அவர் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு அம்மா வந்து என் கணவனை காணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கூட அந்த லைவ் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது எம்எல்ஏ அவர் வந்து என்ன பண்ணார், ஏதோ பேசும்போது முதல்வர் ஏதோ கொச்சையான வார்த்தையில் ஏதோ சொல்லியிருக்காரு. உடனே இவங்க ஆதவ அர்ஜுனா, விஜய் தாமு, அப்புறம் ராஜ்மோகன் 3 பேரும் அமைச்சர்கள், இவங்க 3 பேரும் அவன் அடிக்கப்பட்டாங்க. இது ஒரு சும்மா ஒரு சிக்கலை உண்டு பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. அவசரப்பட்டு அவர் முதல்வர் விஜய் வந்து அன்னைக்கே வந்து இதை நாங்கள் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இவங்க 4 பேர் மறுபடியும் எலெக்ஷன்ல நிப்பாட்டுவாங்களா? ராஜினாமா இதுக்கப்புறம் திரும்பி அங்கே போனாலும் எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணியாச்சுன்னா அப்புறம் மறுபடியும் எப்படி ஏற்றுக்க? வேற எதுவும் டிமாண்ட் வைக்கிறாரோ தாவேகால? எப்படி தாவேகா இதை வந்து ரீல் சாட்சின்னு அவங்கள சொல்றாங்களோ, திமுகவும் பதிலுக்கு என்ன செய்யுது? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், சொல்லுங்க சார். சட்டமன்றத்தில் தொடர்ந்து சலசலப்பாகவே இருந்துகிட்டு இருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. திமுக எதிர்கட்சி அவங்க வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது, அப்புறம் அவங்க தாவேக அரசை, தமிழக அரசை கிண்டல் பண்ணுறது என்னென்னா, இவங்க ஒரு சினிமா ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் சில நியூஸ்கள்லேயும் அதே மாதிரி தான் வந்துச்சு. சில அமைச்சர்கள் வந்து ஸ்கூல் பசங்க முன்னாடி டான்ஸ் ஆடுறது, வாடி வாடி பாட்டுக்கு ஆடினாங்க, அமைச்சர் ஆடினாரு அப்படின்னா நியூஸும் வந்துச்சு. ஸ்கூல்லையுமே அவர் முதல்வர் பிறந்த நாளுக்கு சினிமா பாட்டை பாட வைக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது உண்மையிலே மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு அரசு ஸ்கூலில் போய் சினிமா பாட்டை பாடுங்க முதல்வருக்கு அப்படின்னு சொல்லுது. முதல்வரை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே சொல்கிறது வேற, உண்மையிலே எங்கள் சினிமா பாட்டு பாட வைக்கிறது வேற. ஏன் இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை திமுக அரசு சொல்கிறது உண்மைதானா? இல்லை, அதாவது இந்த சினிமா பாடல்களையும் குத்தாட்ட பாடல்களையும் வந்து பள்ளிக்குள்ள, அதுவும் எல்கேஜி படிக்கிற பசங்கள்லேருந்து ஆரம்பித்து கல்லூரி வரைக்கும் நீங்கள் சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா மேலூரில் அமைச்சர் விஸ்வநாதன் டான்ஸ் ஆடினார். வாடி வாடி கைப்படாத சீடி, வேறு பாட்டே இல்லையா ஆடுறதுக்கு அப்படின்னு. அது மாதிரி வந்து அது இந்த சிங்கப்பெண் படையை ஆரம்பிக்கும் போதே முதல்வரை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக போலீஸ், காவல்துறை, இந்த மியூசிக் பேண்டு அவங்க வந்து ஆளா போறாண்டா தமிழன் அந்த பாட்டும், அதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணுங்கிற பாட்டு இதை போடுறாங்க. அதான் இல்லை, அந்த மாதிரி என்னன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு அரசு விழாவில் முதல்வரை திருப்திப்படுத்தணும்னு அவருடைய படத்துலேருந்து 2 சினிமா பாட்டை போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இந்த அதுவும் காவல்துறை, மக்களுடைய பாதுகாப்பிற்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை முதல்வரை திருப்திப்படுத்தணும்னு சினிமா பாட்டு போட்டுச்சுன்னா அப்போ எல்லா அரசு விழாலையும் என்ன பண்ணுவான், முதல்வர் வராரு, அமைச்சர் வராருன்னு சினிமா பாட்டு போடும். இப்போ அது என்னை பொறுத்தவரை அந்த காவல்துறையில் செய்த தவறு தான் இன்னைக்கு பள்ளிகள் எல்லா இடத்துலையும் வந்து எதிரொலிக்குது. ஏன்னா முதல்ல அதான் நடந்துச்சு. அதை பார்த்த உடனே நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல வாடி வாடி போறான். அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இன்னொரு காலேஜில் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் அருண்ராஜ் அமைச்சர் வந்து போயிருக்கும்போது மறுபடியும் அங்கே வந்து சினிமா பாடல்கள் போடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் 4 மணி நேரம் விஜய் மாதிரி முகம் வரணுன்றதுக்காக அந்த வெயிலில் வைக்கிறாங்க. இப்போ எல்கேஜி நாங்கள் எல்லாரும் பெற்றோர்கள்லாம் கேட்குறான், 70,000 ரூபா கொடுத்து நான் படிக்க வச்சு இதுக்கு தானா அப்படின்னு. இதெல்லாம் தவிர்க்கப்படலாம் இப்போ சினிமா பாடல்கள். ஆனால் இதுல பாலியல் சீண்டல்கள் கூட சினிமா பாடல்கள் மூலியமாவே பண்றதெல்லாம் இருக்காங்க. பெண்கள் வரும்போது அந்த சினிமா பாட்டு ஆபாசமான பாட்டா வேணும்ட்டே பாடுவான். அந்த மாதிரி எல்லாம் நிறைய சினிமா பாட்டுல நமக்கு தன்னம்பிக்கையான பாட்டு இருக்கு, தத்துவமான பாட்டு இருக்கு. ஆனா இப்பெல்லாம் வர பாட்டுல வந்து இந்த தன்னம்பிக்கை தத்துவத்தை எல்லாம் ஒன்னையும் காணோம். இது ஒரே ஜாங்கு ஜக்குன்னு ஒரே சத்தம் கேட்குது, இல்ல கொச்சையான வார்த்தைகள் தான் வருது. அந்த காலத்துலயும் வந்து அந்த காமம், காதல் இதை வச்சுதான் பாட்டு எழுதினாலும் அது கொஞ்சம் அது ஏன்னா பூடகமா இருக்கும். அப்படியே ஒரு இலைமறைவு காய்மறைவா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து ஆனா வந்து இதுல வந்து சினிமா
நடிகர் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் அவர் உள்ளே வந்திருக்கார். அவருடைய முகத்தை வச்சு தான் ஓட்டே விழுந்திருக்கு. வேட்பாளர் யாருன்னு கூட பார்க்காம அவன் கண்ணை மூடிக்கிட்டு போய் விசில் சின்னரில் குத்திட்டு வந்தது விஜய்க்காக தான். அப்போ விஜய் சினிமா நடிகருங்கிற ஈர்ப்புனால வந்ததுனால இந்த சினிமா என்பது இவங்க எதை தாவேக்காலிருந்து ஆட்சியிலையும் சரி அவங்க கட்சியிலையும் சரி அவங்க அந்த எதையாவது திங்க் பண்ணணும்னாலே சினிமாவை வச்சு தான் வந்து அவன் திங்க் பண்ணுறான். எல்கேஜி பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரி வரைக்கும் அரசு விழாக்கள் வரைக்கும் சினிமா பாட்டை போடணுங்கிறது இந்த சினிமா மூலமாக வந்தது. ஆனால் அதே சமயம் இது யார் குற்றம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா திமுக. இதுக்கு விதை போட்டதே வந்து திமுக தான். அன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் எது மூலமாக வந்தார்? பராசக்தி படம் மூலமாக வந்தார். கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதே என்பதற்கு சொன்னீங்களா? அது கொள்ளையர்களின் கூடாரமாக நீங்கள் அறநிலையத்துறை என்ன பாருங்கள், 250 கோடி வாடகை பாக்கி மல்டி லெவல் பார்க்கிங் பண்ணாங்க, வேண்டாதுக்கெல்லாம் செலவு பண்ணி வணிக வளாகங்கள் தேவையில்லாமல் லஞ்சத்துக்காகவே கட்டினாங்க. அப்போ கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதேன்னு சொன்ன இடத்த அவங்க தான் வந்து அந்த கொள்ளையர்களாகவே மாறி கூடாரம் போட்டது. அதே மாதிரி சினிமான்னு நீங்கள் வந்து அன்றைக்கே அவரும் சினிமா வழியாக வந்தார். ஐயா அது கூட நாடகம் சினிமான்னு வந்தார். இப்போ எம்ஜிஆர் கூட நாடகம் சினிமான்னு தான் வந்தார். எம்ஜிஆருக்கு போட்டியாக முத்துவை கொண்டு வரணுன்ட்டு பையனை வந்து அறிமுகப்படுத்தி ஏதோ கொஞ்சம் படம் நடித்தார், அது நடக்கலை. ஸ்டாலின் அவர்களும் படத்தில் நடிச்சிருக்காரு, உதயநிதி அவர்களும் படத்து மூலமாக வந்தார். இதெல்லாம் தாண்டி நாங்கள் நடித்தோம், ஆனால் ஆட்சியில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பள்ளிகளில் பாடலைன்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னால் ஐயா கருணாநிதியை யாருக்கு தெரியும்? முதல்ல எழுத்தாளராக தெரியும். எப்படிப்பட்ட எழுத்தாளர்? திருக்குறள் எழுதினது, ராமானுஜரை பற்றி பின்னால் உரை எழுதினதெல்லாம் ரொம்ப பின்னால். முதல்ல எழுதினது பூரா ஆபாச கதை. அப்போ நீங்கள் விதைச்ச விதை தான் இன்னைக்கு அது ஃபார்மெட் மாதிரி போச்சு. நீங்கள் அன்னைக்கு கட்டுரை எழுதினது, கதையாக எழுதினதெல்லாம் இன்னைக்கு ஃபார்மெட் மாதிரி சினிமாவாக மாறி சினிமா பாடு வீடியோவாக வந்து நிற்கி அது ரீல்ஸாக வந்து நிற்குது. இந்த ரீல்ஸுங்கிறது அன்னைக்கு இப்போ தானே, ஒரு 4-5 வருஷமாக தான், அதுக்கு முன்னால் கிடையாது இல்லை. அப்போது ஃபார்மெட்டை உருவாக்குனது திமுக. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அது ரீல்ஸு வீடியோ இப்படின்னு வந்து சினிமா குத்தாட்ட பாட்டு சட்டமன்றம் வரைக்கும் வந்துருது. சட்டமன்றம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு நான் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு பெர்மிஷன்லாம் கேட்குறாரு. சபாநாயகர் ஆக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு, இவர் இப்படி ஆக்ஷன் பண்றாரு. அதாவது இதோட முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஏன்னா முன்னால ஒரு தடவை திமுக இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு தடவை இப்படி பண்ணாரு. ஆமா ஆமா, அதுக்கு பதிலுக்கு இல்லை கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது இவ்வளோ நாள் வந்து அவர் இவர் மௌனமாக இருக்காருன்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமர்சனமாக இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணார், இன்னைக்கு அவர் அந்த இதை பற்றி பேசும்போது ஆளுநர் பிஎஃப்ஆ பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசும்போது இந்த டாஸ்மாகில் அது மற்ற விவகாரங்களில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசணுன்னு உடனே உதயநிதி வந்து அவர் வந்து அது ஏன் நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பதில் சொல்கிறது வந்து முதல்வர் சொல்லணும். முதல்வர் தான் பார்ட்டி ஃபண்ட் பேசினார். இல்லை அதுக்கு மேலே ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட அதாவது திமுக பீரியட்ல நடந்த ஊழல்ங்கிற அதை ஒட்டி பேசினாரு. அதுக்கப்புறம் இவர் பேசுகிறாரு. இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னா விஜய் டப்புன்னு என்ன பிடிச்சிட்டாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னமே தவிர நாங்கள் திமுகன்னு சொல்லலை. அப்போ ஏன் உனக்கு உரைக்குது, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுங்கிற அர்த்தத்தில் சொல்லும்போது இவன் ஒரு அப்பாவை காணோன்னு இப்படி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அப்பாவை காணோன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு எதிராகன்னு சொல்லி அவங்களே இந்த ஜாஃபர் சாதிக்கு அவங்க கட்சிக்காரன் தான், அவன் தான் வந்து மாரத்தான் விழிப்புணர்ச்சி போதைக்குன்னு அவனே வந்து ஸ்பான்சர் சொல்லிட்டு அவன் தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விநியோகம் பண்ணினது ஜாஃபர் சாதிக், திமுக நிர்வாகி, திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமானவர். அவர் டைரக்டர் அமீர், அப்புறம் கிருத்திகா உதயநிதி இவர்கள் இயக்கிற படத்துக்கெல்லாம் வந்து பணம் போட்டவர். அதெல்லாம் இப்போ அந்த போதைப் பொருள்லேருந்து வந்த பணம்னு இடி சொல்லுது. இந்த பணமும் ஆபத்தும் அவர் போதைப் பொருள் கடத்திருக்காரு, அவருக்கு பணம் வந்திருக்கு, அவர் சினிமா எடுத்திருக்காரு, இடி அப்படி தான் சொல்லும். இது அந்த வழியில் தான் வந்துருச்சுன்னு இருந்திருக்கலாம். அது மாதிரி வரும்பொழுது அப்போ வந்து அவர் வந்து நான் ஒரு அப்பாவாக சொல்கிறேன், போதை பாதையில் இளைஞர்கள் திரும்ப வேண்டாம் சொன்னார். சொன்னவர் என்ன பண்ணியிருக்கணும், ஜாஃபர் சாதிக் மாறால நீங்களே ஊக்குவிச்சுட்டு டிவியில் வந்து அப்பான்னு சொன்னால் அது தப்பாக போச்சு. அப்பான்னு சொன்னது தப்பாக போச்சு. இதைத்தான் இவங்க அப்பாவை காணும்னு இவர் கிண்டல் பண்ணார். அதுக்கு வெளியே போய் அவர் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு அம்மா வந்து என் கணவனை காணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு விஜயுடைய
மனைவியை குறிப்பிட்டு அதை அர்த்தத்தில் அவர் பேசுறாரு. இந்த ஆக்ஷன் பண்ணதுக்கும் உதயநிதி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஐட்டம் சாங் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க சட்டமன்றத்துல அப்படின்றாரு. அதான் நமக்கு என்ன வருத்தம்னா, மக்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விவாதங்களை விட்டுவிட்டு இப்படி பர்சனலா இந்த மாதிரி ஒரு கொச்சையான விஷயங்கள், வக்கரமான விஷயங்கள். அன்னைக்கு கூட அந்த லைவ் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் தென் மாவட்டத்துக்காரர், அவர் ஆஸ்டின் திருச்செந்தூர், அவர் திருநெல்வேலியா திருச்செந்தூர், அவர் எம்எல்ஏ, அவர் வந்து என்ன பண்ணார், ஏதோ பேசும்போது முதல்வர் ஏதோ கொச்சையான வார்த்தையில் ஏதோ சொல்லியிருக்காரு. ஏன்னா அது என்ன வார்த்தைங்கிறது கட் பண்ணிட்டாங்கன்றதுனால வீடியோவில் வரும்போது இதில் ஸ்டார் போட்டுறாங்க தெரியல. ஏதோ கொஞ்சம் தரக்குறைவாக இருக்க மாதிரி ஒரு கொஞ்சம் சரியில்லாத ஒரு வார்த்தை. அதாவது சும்மா இருக்காரு, அவன் சொல்லுவோம்ல வாய் விரல் போட்டு அப்படிங்கிற மாதிரி சும்மா உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொல்லு. உடனே இவங்க ஆதவர்ஜுனா, விஜய் தாமு, அப்புறம் ராஜ்மோகன் 3 பேரும் அமைச்சர்கள், இவங்க 3 பேரும் அவன் அடிக்கப்பட்டாங்க. அடிக்கிற மாதிரி ஒரு கை கலப்பு வர்ற அந்த மாதிரி அப்படி சும்மா கையை வாங்க சும்மா அதுக்கு பேரே வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் மெட்ராஸ் உதாரும்பாங்க. மெட்ராஸ் யாரும் மற்ற ஊருக்காரெல்லாம் அடிக்கிறேன்னா அடிச்சுடுவான். மற்ற ஊருக்காரெல்லாம் இந்த மெட்ராஸில் தான் பார்த்தீங்கன்னா டாய் அப்படின்னு குரல் கொடுப்பானே தவிர, குரல் தான் பெருசாக இருக்கும், கையை ஆட்டுவானே தவிர கை படவே படாது. இது பேர் இது மெட்ராஸ் உதாருன்னு பேர் அந்த காலத்தில். அந்த மாதிரி இந்த உதார் அது சட்டசபையா அது. அதில் வேற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாவேகா வந்து அநேகமாக வந்திருக்கிறவங்களாம் ஒன்று அரசியலுக்கு புதுசு, இன்னொன்று சின்ன வயசு இளைஞர்கள். இளைஞர்களுக்கும் போது அது கொஞ்சம் அந்த ரத்தம் சூடாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு கோபம் வரும், இதெல்லாம் வரும், நியாயப்படுத்தலை நம்ம. அப்போ அவர்கள் தான் விஜய் அவர்கள் அவர்களை சரியாக பாதையில் வந்து அவங்கள வந்து போகிற மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வன்முறையோ இல்லை வன்முறை மாதிரி சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களோ வந்து அதுவும் சட்டசபையிலே அப்படின்னா அது தடுக்கப்பட வேண்டும். இங்கே சட்டசபையில் அடிச்சுக்கலாம்னு சொன்னால் அப்புறம் வெளியில், ஏன்னா இதை பார்க்குறவன் லைவ்ல வேற டெலிகாஸ்ட் நிறுத்திட்டீங்க அப்படின்னா கூட இப்போ என்ன நடக்குதுன்னு நல்லா ஓரளவுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா விட்டு விட்டா வீடியோ வந்துருச்சு. ஆமாம், யார் வெளியிட்டா? நீங்களும் லைவ் டெலிகாஸ்ட் நிறுத்திட்டீங்க, அப்புறம் எப்படி வலைதளத்தில் வருது? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷமா வருது. ஒன்று திமுக சைட்லேருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி அவங்க ஆளை வச்சு உள்ளேருந்து எடுத்து போடணும், இல்லை தாவேகா சைட்லேருந்து போடணும். இதான பாசிபிலிட்டி. அது மாதிரி வரும்பொழுது இந்த தாவேகா இளைஞர்கள் தொண்டர்கள் இருக்கான், பொதுமக்கள் இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து எங்கே போனாங்க அதான் அவன் பாருங்க, தாவேகா தொண்டர்கள் வந்து ஆய்வுக்கு போகிறேங்கிறான். அவன் நீ யார ஆய்வுக்கு? நீ எம்எல்ஏவா இருந்தாலே அதிகாரிகளை வச்சுட்டு தான் ஆய்வுக்கு போனோம். இல்ல கூட ரீல்ஸ் போட்டுலாம் பதவி நீக்கம்லாம் பண்ணாங்க அவங்க ஸ்கூல்ல போய். அதான் போட்டோ வைக்கிறதுக்கு குழந்தைங்க மூலியமா ரீல்ஸ் பண்றது, அப்புறம் கொடியை கொண்டு நட்டு வைக்கிற வீடியோலாம் நிறைய வந்துருச்சு. இல்ல படம் வந்து ரொம்ப புட்சாலியா வந்து வேற சொல்லியிருக்காங்க. பெரியார், அம்பேத்கர், காமராஜர்லாம் படம் போட்டு அது பக்கத்துல போய் மாட்டணுங்கிறான். யாரு? தாவேகா. செத்து போனவங்க, மறைஞ்சு போனவங்க தலைவர்கள் பக்கத்துலயா போய் மாட்டுவாங்க? அது மாட்ட மாட்டாங்க. உயிரோடு இருக்கிறவங்க ஃபோட்டோவையும் இவங்க ஃபோட்டோவையும் ஒன்றா மாட்ட மாட்டாங்க, இது தனியாக மாட்டோம். அது கூட தெரியாமல் இருக்காங்க. அந்த ஒரு ஒரு பண்பாடு பழக்க வழக்கம் கூட தமிழ்நாட்டில் எப்படின்னு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் பொதுவாக வந்து நம்ம ஊரில் இறந்து போனவங்க ஃபோட்டோவோட உயிரோடு இருக்கிறவங்க ஃபோட்டோவை சேர்த்து மாட்ட மாட்டாங்க. அவங்க வேணால் பழைய ஃபோட்டோவில் எங்கேயாவது இருக்கலாமே தவிர தனியாக மாட்டும் போது மாட்ட மாட்டாங்க. அது போய் மாட்ட சொன்னாங்க, இல்லை அப்புறம் தனியாக மாட்டுங்கன்னு சொல்கிறது. பர்வேஸ் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் போய் அவர் சம்மந்தமே இல்லாத ஆஸ்பத்திரிக்குள்ள, அது சுகாதாரத்துறை இருக்குல்ல, அப்புறம் நீங்கள் ஏன் போகிறீங்க? ஏன் அங்கே போயிட்டு வந்து அவர் சொல்கிறாரு டாக்டர் மொத்தம் டாக்டர் இருக்காங்க, பேஷண்ட் இருக்காங்க, அது இருக்காங்க, ஒரு 10 மருந்தை சொல்கிறாரு, அந்த மருந்து இருக்குது, இந்த மருந்து காதே வாங்கலை. இவர் வந்து சிஎம் படம் எங்கே இருக்குது? அதான் நம்ம தெரியல. சிஎம் படம் பார்த்தோன்னா நோயாளிகள்லாம் குணமாயிருமா? கேன்சரில் வர்றான், அவனுக்கு ஏதோ வியாதியில் வர்றான், வைரல் ஃபீவர்னு வர்றான். சிஎம் படம் பார்த்தோன்னா உடனே அவனுக்கு குணமாயிருமா? ஹாஸ்பிட்டலில் பாத்ரூம் நல்லா இருக்கா, என்ன வசதி தேவை, அதெல்லாம் மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படி. நீங்கள் இதை மாதிரி வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த படம் மாட்டினா வந்து போதும், வேறு எது நடந்தாலும் நடக்கலனாலும் பரவாயில்லங்க. ஒரு நீங்கள் படம் மாட்டணும் உங்கள் ஆசைப்படுறீங்க, உங்கள் தலைவர் ஃபோட்டோ முதல் தடவையாக வந்து ஆட்சிக்கு நேரடியாக வந்துட்டீங்க, அதனால் ஆசைப்படுறீங்க, தெரியுது, ஆர்வ கோளாறுன்னு தெரியுது. ஆனால் அடிப்படை வசதிகள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்போ கூடவே இதை கேட்டிருந்தீங்கன்னா அது பெருசாகாது, சர்ச்சை ஆகாது. அந்த டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டு
ஆமாம் இந்த மருந்தெல்லாம் இருக்கா அது இருக்கா எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு கடைசியில் வந்து சிஎம் ஃபோட்டோ கூட காணும் போட்டுக்கு மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதைத்தான் நீங்கள் குறிப்பாக இருக்கீங்கன்னா அப்போ மக்கள் பணியில் உங்களுக்கு எண்ணம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் மக்களுக்கு கொடுக்குது. சட்டமன்றத்தில் முதல்வரும் இதான் சொல்லியிருந்தாப்புல, இவங்க எதிர்கட்சி வந்து எங்களை எதிர்க்கணும்னே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, மக்களுக்கான கேள்விகளாகவே எதுவும் இல்லை அப்படின்னு முதல்வரும் சொல்றாங்க. இல்லை, ரெண்டு பக்கமும் இதில் வந்து தவறுகளை நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேகதாடுல கூட லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு தனி ஆணையம்னு சொல்லி இப்போ பேசினால நீங்கள் தான் மேகதாடுல அணையே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. தமிழ்நாடு அரசு, தாவேக அரசும் சரி எதிர்கட்சிகளும் சேர்ந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேகதாடுல அணையே கட்டக்கூடாது, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே திட்டமே தயார் பண்ணக்கூடாது, அதையே ஏற்றுக்கக்கூடாது. அப்புறம் மேகதாடுக்கு தனியாக ஒரு ஆணையம் வைக்கணும்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்துக்கு எதுக்கு ஒரு ஆணையம்? இருக்கிற ஆணையம் தானே, நதிநீர் ஆணையம் தானே யூஸ் பண்ணணும். ரெண்டாவது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு 2018 என்ன சொல்லியிருக்கு, அது எங்கெல்லாம் நதிநீர் பாயுதோ அந்தந்த மாநிலங்களில் அவருடைய அனுமதி இல்லாமல் அணை கட்டக்கூடாது. மேகதாடு மட்டும் இல்லை, எங்கேயுமே. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவுடைய அனுமதி இல்லாமல் காவிரி நீரில் மேகதாடு மட்டும் இல்லை வேற எங்கேயும் புதுசாக அணை கட்ட முடியாது. இருக்கிற அணையை தாண்டி வேற ஒன்றும் கட்ட முடியாது. அதனால தானே முல்லை பெரியாறு கேரளாவில் வந்து இடிச்சிட்டு புதுசாக கட்டணும்னு அவனும் ஒரு 15 வருஷமா 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். அது நம்மளும் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் வேண்டான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். புதிய அணை கட்டணும்னா அது கேரளாவில் கட்டினாலும் சரி, கர்நாடகாவில் கட்டதாக இருந்தாலும் சரி, சம்மந்தப்பட்ட மாநிலங்கள், இப்போ சம்மந்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு, புதுவை, கேரளா எல்லாம் வந்துடுது காவிரியில். அப்புறம் முல்லை பெரியாறு வரும்போது தமிழ்நாடு வரும், பாண்டிச்சேரி வரலாம், தெரியல. அந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, 2018 உள்ள தீர்ப்பு. அது இருக்கும்போது இருக்கிற ஆணையத்திலேயே நீங்கள் வந்து அதை சொல்லி கொடுத்து விட்டுட்டு சும்மா ஒரு தனி ஆணையம்னு அது திமுக என்ன பண்ணிடுச்சு, இது ஒரு சும்மா ஒரு சிக்கலை உண்டு பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. அவசரப்பட்டு அவர் முதல்வர் விஜய் வந்து அன்றைக்கே வந்து இதை நாங்கள் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து எடப்பாடி, அது நாங்கள் எடப்பாடி தலைமையில் நாங்கள் வெளியேறோம், அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதில் வேற ஒரு குழப்பம் பார்த்தீங்கன்னா வேலுமணி தலைமையில் 4 பேர், நத்த விஸ்வநாதன், வேலுமணி, இன்னும் 2 பேர், 4 பேர் இவங்க வெளியேறல. ஆமாம், அது உள்குத்து விவகாரம். அங்கே பிரச்சனை சால்வ் ஆகலை. அங்கே பிரச்சனை சால்வ் ஆகலை. அதிமுக அலுவலகம் எதிரிலேயே வந்து பெருசாக பேனர் போட்டு குள்ள நரின்னு போட்டு யார் சிவி சண்முகத்தை வம்பு பண்ணி அவர் போஸ்டர் ஓட்டுறாங்க. அதையும் எடப்பாடி அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதியோடு நடந்ததோ இல்லையா, அப்படியே இருந்தாலும் அந்த பேனர் இருந்துச்சுன்னா அவர் கண்ணில் பட்டுச்சுன்னா அது எடுங்கப்பா, நல்லா இல்லை, வேண்டாம் அது அப்படின்னு சொல்லணும். அதுதான் நாகரிகம். சொல்லலை, அது பாட்டில் இருந்திருக்கு. அப்போ அங்கே ஒரு பக்கம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க அந்த 4 பேர் மறுபடியும் எலெக்ஷன்ல நிப்பாட்டுவாங்களா, ராஜினாமா பண்ணாங்க? அவங்க நிக்க வைக்க போறது இல்லைங்கிறதா நமக்கு கிடைத்த தகவல். வாய்ப்பே இல்லை. இந்த 4 பேருக்கும் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த தகவல். ஏன்னு கேட்டால் அதில் சட்ட சிக்கல் வருது. நாளைக்கு இந்த இடைத்தேர்தல் இதை வச்சு காரணமாக வச்சு அது செல்லாதுன்னு சொன்னாலோ இல்லை வந்து நிறுத்தி வச்சாலோ இடைத்தேர்தலை நமக்கு சிக்கல். அதனால் அந்த 4 பேருக்கு நாமந்தான். இப்போ விஜயபாஸ்கர் வேற வந்து புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னும் தாவேகால சேரல, அதிகாரப்பூர்வமாக சேரல. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. போட்டோலாம் வந்துருச்சு. அவரு இருந்த லெட்டர்லாம் கொடுத்துட்டாரு, அந்த ராஜினாமா கடிதமெல்லாம் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் திரும்பி அங்கே போனாலும் எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணியாச்சுன்னா அப்புறம் மறுபடியும் எப்படி ஏற்றுக்க? வேற எதுவும் டிமாண்ட் வைக்கிறாரோ தாவேகால? இல்லை, இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஏற்கனவே வந்த 4 பேருக்கே இந்த புது சீட்டு கிடையாது அப்படிங்கும்போது அங்கே என்ன பிரச்சனை? தாவேகால ஒரிஜினல் தாவேகா தேர்தலுக்கு முன்னாலே தாவேகால இருந்தவனுக்கும் அதுக்கு அப்புறமா வந்தவங்களுக்கும் அதிமுகலேருந்து வந்தாங்க, வேற கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி பிற கட்சிகள்லேருந்து குறிப்பாக அதிமுகலேருந்து வந்து இவங்களுக்காக நீங்கள் வந்து தேர்தலில் வந்து இடைத்தேர்தலெலாம் இடம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஏன் வேலை பார்க்கணும்? ஒரிஜினலாக தாவேகால நாங்கள் வந்து ரசிகர் மன்ற காலத்தில் இருக்கோம், அதுலேருந்து இருக்கோம், இதுலேருந்து இருக்கோம்னு இவ்வளோ வருஷமாக இருக்கோம். நாங்கள் ரசிகர் மன்றம், அதுக்கப்புறம் இயக்கம், அதுக்கப்புறம் கட்சின்னு வந்திருக்கோம். இவ்வளோ வருஷமாக விஜய்க்காகவே நாங்கள் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களை வந்து நீங்கள் விட்டுட்டு நேற்றுக்கு வந்தவனுங்களாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு அவன் நிற்கான். இப்போ இந்த அதிமுக 4 பேர் நிற்க வைக்கிறாங்கன்னு வைங்க, யார் வேலை செய்யணுங்க? ஏற்கனவே தோற்று போன தாவேக நிர்வாகிகள் வேலை சொல்லணும். அவன் எப்படி வேலை செய்வான்? நம்மளை தோக்கடிச்சவனை நம்ம நீ ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னால் அவன் எப்படி ஒத்துப்பான்? சரின்னு சொல்லி அவன் பாட்டில் சாச்சா மாதிரி போயிடுவான்.
இந்த சிக்கலுக்காக இந்த 4 பேரை நிக்க வைக்க வேணா, சட்ட சிக்கல் வேற ஆல்ரெடி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க 20 வருஷம் எல்லாமே இப்போ கம்யூனிஸ்ட் விசிகா இவங்களை நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுல தாவேக்கா முழுமையா இருக்காங்க. அதுக்காக எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா மதிமுகவிலையும் 2 பேரும் ராஜினாமா பண்ணல. இல்ல மதிமுக 2 பேரு, அவரு ஜவஹர்லா, அப்புறம் தமிமுன் அன்சாரி, இவங்கெல்லாம் வரிசையா நிக்கிறாங்க ரெடியா. ஆனா இந்த ஏற்கனவே உள்ளவங்க வந்து அவங்க இடைத்தேர்தலில் நிக்க விடக்கூடாது, அவங்களுக்கு 20 வருஷம் தடை பண்ணணும்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட அந்த வசூல் பண்ணணும், அந்த தேர்தலுக்கான செலவு 5 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு வசூல் பண்ணணும்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னு வைங்க, இந்த அதிமுகலேருந்து வந்தவங்க யாருமே நிக்க முடியாம போயிடும். அப்படி இருக்கும்போது அதனாலதான் வந்து மதிமுகலேருந்து வைகோ வந்து ஆல்ரெடி பார்த்து துரை வைகோ பேசிட்டாரு, இவரும் பேசிட்டாரு, அவர் வைகோவும் பார்த்து பேசிட்டாரு. என்னுடைய உரைகள்லாம் டெல்லியில் வந்து முதல்வர் விஜய் தான் வெளியிடணும்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ராஜ்யசபா கிடைக்குமா என்ன? அவரு இல்லை ராஜ்யசபா இல்லை, அவர் இது கேட்குறாரு, டெல்லி பிரதிநிதியா கேட்குறாரு. சரி சரி. தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி. அப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலண்டான பதவி அது. அது போட்டா போயிட்டு வந்துட்டு இருப்பாரு டெல்லியில. ரெண்டாவது வைகோவுக்கு கொஞ்சம் அந்த டெல்லியில பழக்கங்கள்லாம் உண்டு, அதனால அதை வச்சுட்டு அவரு எதுவும் பிரச்சனைனாலும் பேசிக்கலாம் வச்சுக்கலாம், இவங்களுக்கும் வந்து அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா அவரு விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே உள்ள சிக்கல், இந்த 4 பேருக்கு வரக்கூடிய சிக்கலே எதிர்பார்த்து இந்த வைகோ கட்சியிலேருந்து வர்றவங்க, அப்புறம் தமிமுன் அன்சாரி, ஜவஹர்லா, இந்த மாதிரி வரவங்க, இவங்க எல்லாம் வந்து இப்போ அவசரப்பட்டு நீங்க பாட்டில் ராஜினாமா பண்ணிட்டு வந்துடாதீங்க, இடைத்தேர்தலை வந்து இடம் கொடுக்கறத பற்றி பரிசீலனை பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம், அப்புறம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அங்கே குழப்பங்கள்ல இருக்குது. இது பாமகவும் கொஞ்சம் விஜய் சார்பு எடுப்பாங்க, விசிகா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம் தான், விசிகா தான். திருமாவளவன் தான் வந்து ஒரே ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருக்காரு. வன்னியரசு வந்து அமைச்சராக வந்து உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு மாவட்ட பொறுப்புலாம் அவர் கொடுத்துருக்காங்க வன்னியரசுக்கு, விசிகாவை சேர்ந்தவருக்கு. இதுக்கப்புறமும் கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இன்னும் தாவேகா கூட்டணியில் சேருவதற்கான பேச்சுக்களே இன்னும் ஆரம்பிக்கவில்லைங்க. ஆரம்பிக்காமல் எப்படி அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்க, போய் அமைச்சரவையில் வந்து அமைச்சராகி எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இன்னும் ஆட்சி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? எது தாவேகா கூட்டணியில் சேருவதற்கு? இப்போது சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக் நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இன்னி வரைக்கும் விசிகா வந்து வெளியேறணும்னு சொல்லலை, இங்கே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ எப்போ விடுதலை சிறுத்தைகள் போகும், ஒருவேளை போனாலும் நமக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு பாமகவை கையில் வச்சிருப்பாங்க. அப்படிதான் வந்து பேசியிருக்காப்புல தெரியுது. ஏன்னா பாமக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவர் இவங்க சௌமியா அன்புமணி வந்து முதல்வரை சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. சிலதை வந்து அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு காட்சி தென்படுது. அப்போ ஒரு ஏன்னா அவங்க 4 பேரா 5 பேரா பாமகல 4 பேர். அப்போ இவங்க விசிகாலேருந்து 2 பேர், இன்னும் யாராவது வெளியே போனால் கூட இந்த கம்யூனிஸ்டில், இப்போ கம்யூனிஸ்ட் கூட மேகதாடுல வந்து எதிர்ப்பாக தான் பேசியிருக்காங்க. அந்த தனி ஆணையம் கூடாது, அந்த திருத்தங்கள் அன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்த்தோம், அதை நீங்கள் வந்து எங்களுக்கு முன் அறிவிப்பு இல்லாமலே நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணிட்டீங்க, அந்த சபாநாயகர் செஞ்சது தப்புன்னெலாம் பேசியிருக்காங்க. ஒரு கால் விசிகாவும் ஒரு கம்யூனிஸ்ட்டும் வெளியே போயிடுச்சுன்னு வைங்க, இந்த 4 பேருக்கு பாமக முட்டு கொடுக்கறதுக்கு வரும். இப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. எல்லாரும் வந்து விஜய் வந்து எல்லாத்தையோட முக்கியமாக என்ன பார்ப்பாரு, ஆட்சியில் இருந்தால் தானே வந்து ஏதாவது நம்ம செய்ய முடியும். ஆட்சியில் வந்து ஆட்சி வந்து கவிழ்ந்து போச்சுன்னு வைங்க, இதுக்கப்புறம் மறுபடியும் திமுக ஆட்சியோ இல்லை திராவிட ஆட்சின்னு வந்ததுன்னா 3வது ஒரு கட்சி இவர் உட்பட அது வர்றது வந்து இந்த அப்போ அந்த 2016 மக்கள் நல கூட்டணின்னு வந்து தேர்தலையே அடிபட்டு போயிட்டாங்க, போனியாகாமல் டெபாசிட் இழந்து. இப்போ அதுவாவது பரவாயில்ல, தேர்தலுக்கு முன்னாலேயே அடிபட்டு போச்சு, தேர்தலே அடிபட்டு போச்சு. ஆட்சிக்கு வந்து ஆட்சி கவிழ்ந்து ஒரு அவமானம் ஏற்பட்டால் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையை இல்ல அரசியல் வாழ்க்கையை முற்றுப்பட்டு விடும். மறுபடியும் நின்று ஜெயிக்கிறதுங்கிறது அது வித்தியாசமா மாறிடும், களம் மாறிடும். அதனால அவங்களும் வந்து எப்படியாவது அந்த நம்பர் வரணும்னு பாக்குறாங்க. அந்த நம்பருக்கு இப்படி கணக்கு, அப்படி கணக்கு, இப்படி கணக்கு எல்லாம் போடுறாங்க. துரை வைகோ கூட பேசியிருக்காரு, எங்களை வந்து சோபா மாடல்னு சொல்றீங்க, திமுகவும் அதிமுகவும் ஒன்னா கூட்டணி வைக்கிறது பத்தி RS பாரதி கூட வச்சா என்ன தப்புன்னு கேட்டிருக்காரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதை வச்சு கண்டெய்னர் மாடல் சொல்லியிருக்காரு. ஸ்லீப்பர் செல்லாம் எங்க கூட்டணிக்குள்ள திமுக வச்சிருந்துச்சு அப்படிங்காரு. மதிமுகல ஒண்ணு, விசிகால ஒண்ணு, சிபிஐல ஒரு ஸ்லீப்பர் செல்லாம் வச்சு வழக்கம் போல. அது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச அரசியல் ரகசியம் தான். விசிகால வந்து திருமாவளவனுக்கும் திமுக தலைமைக்கும் உள்ள நெருக்கத்தை விட வன்னியரசு அவர்களுக்கும் இன்னும் மற்ற சிலருக்கும் வந்து 2ஆம் நிலை தலைவர்களுக்கும்
இருந்த இது வந்து ரொம்ப அதிகம், நெருக்கம் அதிகம். அது ஸ்லீப்பர் செல்லு தானே, அப்படித்தானே அது திமுகவுடைய ஃபார்முலாவில் அந்த ஸ்லீப்பர் செல்லுங்கிறது வழக்கமாக உண்டு. அதனால் இப்படி அரசியல் இப்படி போயிட்டுருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளை சட்டசபையில் அதிகமாக அலசி ஆராய்ந்து விவாதம் செய்து அதில் நீங்கள் எதிர்கருத்துக்கள் இருந்தால் ஒருவர் சொல்லிக்கொண்டு பண்ணால் பரவாயில்ல. இந்த பர்சனலாக வந்து இந்த மறுபடியும் இந்த ரீல்ஸாகவே வந்து எப்படி தாவேகா இதை வந்து ரீல்ஸ் ஆட்சின்னு அவங்கள சொல்கிறாங்களோ, திமுகவும் பதிலுக்கு என்ன செய்யுது? ரீல்ஸ் தானே. வெளியில் வந்து அவங்க அப்பாவை காணும் சொல்ல, நீங்கள் மனைவி கணவரை காணும் நீங்கள் சொல்ல, இப்படி அந்த இந்த சினிமா பாடல்கள்னு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சினிமா பாடல்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு, பள்ளியிலெல்லாம் தேவையற்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது இவங்க சொல்கிறாங்க, இதுக்கு வித்து போட்டவங்களே இவங்க தான், விதை போட்டவங்களே இவங்க தான். அதனால் மக்கள் பிரச்சனைகளே அதிகமாக அலசுங்கள். மக்களுடைய எவ்வளோ பிரச்சனைகள் இன்னும் தீராமல் இருக்கிறது, மின்வெட்டு போன்ற பிரச்சனைகள், விவசாயிகள் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து பேசுங்க. அதுக்கான நடவடிக்கை. ஏன் வந்து ஒரு விவசாயிகள் பிரச்சனை பேசி அங்கங்கே நெல் குடோனெல்லாம் வந்து குடோன் இல்லாததுனால நெல் மூட்டையெல்லாம் கும்பகோணம் மற்ற டெல்டா பகுதியெல்லாம் கொங்கு பகுதியெல்லாம் வந்து வீணாக போகுது. இதுக்கு பேசுங்க. இதுக்கு எதிர்கட்சிகளுடைய ஆலோசனைகளை கேளுங்க. எதிர்கட்சியாக இருந்தானே, எதிர்கட்சி இல்லையே, மக்களுக்காக தானே, அவங்களுக்கு இருக்கிறதா அடையாளம், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே, சொல்லட்டும். அதில் ஏதாவது உருப்படியான ஆலோசனை இருந்தால் செயல்படுத்துங்க. இப்படி அதை விட்டுட்டு இந்த சினிமாவை பற்றியும் இந்த ரீல்ஸை பற்றியும் இந்த மாதிரி இந்த பர்சனல் விவகாரங்களை பற்றியும் பேசுவது என்பது ஒரு சரியான முன்னுதாரணம் அல்ல. இது மக்களுக்கே வந்து ஒரு எரிச்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்திவிடும் என்பதை எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக நம்ம சொல்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சிருக்கோம். நன்றி. நன்றி, வணக்கம்.